பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தி குட் நியூஸ் ஜீசஸ் பிரீச்ட், இயேசு பிரசங்கித்த நற்செய்தி என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க கேட்கலாமா? இன்றைக்கு இயேசு பிரசங்கித்த நற்செய்தி, த குட் நியூஸ் ஜீசஸ் பிரீச்ட் என்கிற தலைப்புல சிந்திக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து. போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல த குட் நியூஸ் ஜான் பிரீச்ட், யோவான் பிரசங்கித்த நற்செய்தி என்கிற தலைப்புல சிந்தித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் பிரசங்கித்த நற்செய்தி, இயேசு பிரசங்கித்த நற்செய்தி அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் இயேசுவை ஜனங்களுக்கு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இயேசு தம்மையே, அவரையே ஜனங்களுக்கு காட்டுகிறார். 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி இயேசுவை ஜனங்களுக்கு காண்பிக்கிறவனாக இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றான். இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல தம்மையே ஜனங்களுக்கு காட்டுகிறார். அடுத்தது யோவான் பிரசங்கித்த நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதுதான் யோவானுடைய செய்தியாக இருந்தது. யோவானுடைய செய்தி ஒரு ஆக்ஷன், ஒரு செயல், இதை செய்ய வேண்டும் என்பதற்கு நேராக காணப்பட்டது. இயேசு பிரசங்கித்த நற்செய்தி, அதுல இயேசு விரும்பிய ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசியுங்கள், என்னை விசுவாசியுங்கள், என்னை நம்புங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக தான் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க யோசிப்பீங்க, யோவான் பிரசங்கித்த நற்செய்தி அதை நான் கேட்கலையே, நான் பார்க்க தவறிட்டேனே அப்படின்னு சொல்லி. ஹோல் லைஃப் காஸ்பல் யூடியூப் சேனலுக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நான் பிரசங்கித்த ஒவ்வொரு செய்திகளும் நீங்க அந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் மாத்திரமல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபம், அதுல நான் பிரசங்கித்த 13 செய்திகளும், அதே போல ரூத் புக்ல இருந்து நான் பிரசங்கித்த 4 செய்திகளையும் அந்த ஹோல் லைஃப் காஸ்பல் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். குறிப்பாக 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். 14ஆம் வசனம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, இதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்ல நம்ம சிந்தித்தோம். ஆவியானவரால வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் இயேசுவானவர், அங்க சோதிக்கப்படுகிறார். ஆனால் இயேசு சோதனைகளில் வெற்றி பெற்றார். அது எப்படி ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சோதனைக்கு பிறகு, பிசாசானவனால் இயேசு சோதிக்கப்பட்ட பிறகு 14ஆம் வசனத்துல, இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து. இயேசுவானவர் ஆவியானவருடைய பலத்தினால ஜெப ஆலயங்களுக்கு சென்று உபதேசிக்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியானவரால. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவன் மேல் இறங்கினார், வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார், சோதிக்கப்பட்டார். இங்க அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல கூட ஆவியானவருடைய பலத்தினால, ஆவியானவருடைய உதவியினால தான் செய்கிறார். நாம் ஒருவேளை ஊழியம் செய்கின்றவர்களாக இருப்போம் என்றால், இது நமக்கு ஒரு நல்ல லெசன், நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறது. நாம் நம்முடைய பலத்தினால எதையுமே செய்ய முடியாது. குறிப்பாக அதுவும்
பிரசங்கம், உபதேசம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே ஆவியானவருடைய உதவி, ஆவியானவருடைய பலத்தின் மூலமாக தான் செய்ய முடியும். அடுத்தது நாம் பார்க்கும்போது 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். தம்முடைய வழக்கத்தின்படியே. சில டைம்ல வந்து நம்ம யோசிப்போம், ஏன் நம்ம வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல மாடல், நல்ல ஒரு பேட்டர்ன் அதை வைத்திருக்கிறார் இந்த இடத்துல. அவர் 100% 100% கடவுள், அதே சமயத்துல 100% மனிதனாகவும் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவருக்கு ஜெப ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு தேவை கிடையாது. பட் ஸ்டில் அவர் வழக்கத்தின்படியே அங்க போனவராக பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா, ஒருவேளை இந்த செய்தி வந்து நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இயேசுவானவரை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள் நிச்சயமாகவே செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு போய் தேவனுடைய ஜனங்கள், அப்படி தேவனால் மீட்கப்பட்டவர்கள், அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல சபையை குறித்து பார்க்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றார் பேதுருவை பார்த்து. அடுத்தது 18ஆம் அதிகாரத்துல சபையை குறித்து சொல்லிட்டு, அதே 18ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில இருக்கிறேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போறார். ஜெபாலயத்துக்கு போய் அவர் என்ன செய்யறார்னா, பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஆண்டவருடைய வசனத்தை, அதாவது நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனத்தை, இததான் ஜெபாலயத்துல அன்றைக்கு வாசித்து வந்தாங்க. அதுதான் இயேசுவானவரும் செய்கிறார். இயேசுவானவர் புதிய விதத்துல வசனத்தை சொல்லணும் அல்லது தம்முடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்க செய்யவில்லை. வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போறாரு, வேத வசனத்தை வாசிக்க எழுந்து நிற்கிறார். அப்படி வாசிக்க எழுந்து நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 1-2, அததான் இந்த இடத்துல ஜெபாலயத்துல வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். என்ன செய்வாங்கன்னா, ஜெபாலயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது எழுந்து நிற்பாங்க. அடுத்தது, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லக்கூடியவங்க ஒரு நல்ல எலிவேட்டட் இடத்துல உட்காருவாங்க. ஜனங்க கவனமாக கேட்பாங்க. அப்படிதான் இயேசுவானவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 வாசிக்கிறார். வாசித்து அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல ஒருவேளை இந்த 2-3 வசனங்கள் நான் இப்போ வாசித்தேன். நானு அந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போது பெரும்பாலும் எப்படி இதை வந்து இன்டர்பிரட் பண்ணி எதுல ஃபோக்கஸ் அதிகமாக செலுத்துவாங்க அப்படின்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம், அடுத்தது
இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர்கள், நொறுங்குண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து என்ன செய்வாங்கன்னா, சோஷியல் காஸ்பல். இயேசுவானவர் இங்க செய்யக்கூடியது என்னன்னா, சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய விதத்துல தான் சொல்றார் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுவாங்க. நீங்க நல்ல கவனமாக இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 தடவ அவர் என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படின்றாரு ஃபர்ஸ்ட். அடுத்தது பிரசித்தப்படுத்தும்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு 18ஆம் வசனத்துல. 19ஆம் வசனத்துல கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி. ஃபோக்கஸ் வந்து நல்லா அந்த வேர்பை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரசித்தப்படுத்த, பிரசங்கிக்க என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ ஃபோக்கஸ் வந்து எஸ், நிச்சயமாகவே இயேசுவானவருடைய நற்செய்தி தரித்திரருக்கு, போர் பீப்புளுக்கு அது தேவை. இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு அது தேவை. சிறைப்பட்டவர்களுக்கு அது தேவை. குருடர்களுக்கு அது தேவை. பட் ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, ப்ரொக்ளைமிங் த குட் நியூஸ், நற்செய்தியை பிரசங்கிப்பது. அதுதான் இயேசுவானவருடைய ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டாக இருந்ததாக இங்க பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஏன்னா அவர் இப்போ பேச போறார். ஆகவேதான் ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருக்கு. தென் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் அவர்களுடனே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். யோவான் பிரசங்கித்த நற்செய்தி இயேசுவை ஜனங்களுக்கு காட்டக்கூடியதாக இருந்தது. இங்க இயேசுவானவர் பிரசங்கித்த நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைவேறிற்று. நான் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர், நான் தான் மேசியா. ஈவன் இந்த இடத்துல நம்ம அதை வாசிக்கும் போது என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த அபிஷேகம் பண்ணினார், அனாயிண்டட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது மேசியா, கிறிஸ்து, ரட்சகர். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, மேசியா நான் தான், இன்றைக்கு நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேசியா நான் தான் அப்படின்னு சொல்லி தம்மையே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக பார்க்கிறோம். இது வரைக்கும் ரொம்ப எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருடைய கண்களும் இயேசுவின் மேல் நோக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த காரியத்தை அவர் சொல்றாரு. என்ன காரியத்தை சொல்றாரு? இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லும்போது 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இங்கே இயேசுவானவர் தம்மை மேசியாவாக, இரட்சகராக, ஆண்டவராக அறிவிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல அவங்க யோசிக்கக்கூடியது என்ன? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. அண்ட் தென் அந்த இடத்துல இயேசுவானவர் செய்யக்கூடியது என்னன்னா, அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகி இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். கப்பர்நகூம்ல இயேசுவானவர் அடையாளத்தை செய்கிறார் அற்புதங்கள் மூலமாக. இங்கே முதலாவது இந்த ஜனங்கள் இயேசு தம்மை மேசியாவாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அறிவிக்கும் போது, வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளல. யோசேப்பின் குமாரன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியல. அடுத்தது என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை நீ தேவனுடைய குமாரன் ஆனா அதிசயத்தை செய், எங்கேயும் செய்யும், கப்பர்நகூம்ல செஞ்சீங்கல்ல, இங்கேயும் செய்யுங்க. 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்துல யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள்
ஞானத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். இயேசுவானவர் தம்மையே அடையாளமாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவங்க இன்னும் அடையாளங்கள், ஒருவேளை அற்புதங்கள், அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் தான் இரட்சகர். உங்களையும் என்னையும் மீட்க வந்தவர். அப்படிதான் இந்த உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் யோவான் கூட இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் தம்மையே கொடுத்து, சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து, தேவனுடைய கோபாக்கினியை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பையும் மீட்பையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அடையாளம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நாம் சிலுவையை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா எம்டி டூம், அதை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இயேசுவானவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்களாக பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இது அவருடைய சொந்த ஊர், அவருடைய வளர்ந்த ஊர், எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப பாப்புலேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான். ஆகவே எல்லாருக்குமே இயேசுவானவரை தெரியும். இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்க இந்த பகுதியை கவனமா பார்த்திருந்தீங்கன்னா, இயேசுவானவர் ஒருவேளை நம்ம தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிந்திக்கக்கூடிய விதத்துல எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடியவராக நாம் பார்க்கல. இந்த இடத்துல நற்செய்தியை பிரசங்கிக்கிறவராக தான் பார்க்கிறோம். சத்தியத்தை பிரசங்கிக்கிறவராக தான் பார்க்கிறோம். அநேக வேளைகளில் தீர்க்கதரிசி அல்லது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது இம்மீடியட்டா எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடியவர்களாக நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் டெல்லிங், எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடியது அல்ல. ஒருவேளை ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு அப்படி வெளிப்படுத்தணும்னு நினைத்தார்னா வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார் நிச்சயமாகவே. ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்த் டெல்லிங், சத்தியத்தை சொல்வது. இங்க இயேசுவானவர் அதை தான் சொல்லிட்டு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். ஒன்று 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா, பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா சாரிபாத் அப்படின்னு சொல்லியிருக்கும், ஊரிலிருந்து ஒரு விதவியினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கு அனுப்பப்படவில்லை. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சாரிபாத் விதவை குறித்து சொல்றார். அந்த பகுதி வேதாகமத்துல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இருக்குது. அந்த 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில இந்த விதவியினத்துல சாப்பிடுவதற்கு அதிகம் ஒண்ணுமே இல்லை. விறக புறக்கி கொள்ளும்படியாக போறாங்க. போயிட்டு அந்த டைம்ல அவங்களும் அவங்களுடைய குமாரன் மகனும் சாப்பிடணும் அப்படின்னு தான் அவங்க யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல எலியா போறாரு. போய் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் அப்பம் கொடுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்களுடைய சிச்சுவேஷனை சொல்றாங்க. அப்போ எலியா என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவள் போய் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எலியாவின் சொற்படி செய்தாள். இங்க இந்த விதவியுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபுட் அவங்களுக்கும் அவங்களுடைய சன்னுக்கு மட்டும்தான். ஆனா எலியாவுடைய வார்த்தையின்படி செய்கிறா. எலியாவுடைய வார்த்தையின்படி செய்யும் போது என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா,
பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த ஒரு எக்ஸாம்பிள சொல்றார். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு காரியத்தை விளக்க முயற்சிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள சொல்றார். அத குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்றைய தினம் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை குறித்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த விதவையை குறித்து பார்க்கும்போதும் சரி, இந்த நாமானை குறித்து பார்க்கும்போதும் சரி, இவங்க யூதர்கள் கிடையாது. ஆனால் அங்கே எலியா சொன்னபடியே, அவருடைய வார்த்தையின்படியே அந்த விதவை செய்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அங்க அவங்க ஒரு அற்புதத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதே போலதான் இந்த நாமானை குறித்து பார்க்கும்போது கூட, முதல்ல யோர்தான் நதியில போய் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வேற நதிலாம் என்னுடைய இடத்துலயே இருக்குதே, இதுல போய் தான் ஸ்நானம் பண்ணணுமா? நான் நினைச்சேன் அவரு ஆண்டோட நாமத்தை தொழுது கொண்டு வந்து என் கையை தொடுவாரு, எனக்கு அப்படியே ஹீலிங் ஆயிரும் அப்படிலாம் யோசித்தான். ஆனா அவனுடைய வேலைக்காரனுடைய வார்த்தையின்படியே அவன் வந்து அந்த யோர்தான் நதியில போய் 7 முறை மூழ்கி ஸ்நானம் பண்ணும்போது அவன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியத்தை குறித்து இவ்விதமாக வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்துல. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில், தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே. இந்த 2 எக்ஸாம்பிள் இயேசுவானவர் கொடுக்கிறார். முதல் எக்ஸாம்பிள் விதவை குறித்து, அடுத்தது இந்த நாமானை குறித்து. 2 பேருமே யூதர்கள் கிடையாது. ஆனால் 2 பேருமே விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். இத ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இத கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் மூண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். திரும்ப அவர் இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே நம்ம வேதத்துல வாசிக்கல. இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சொன்னாங்க. அடையாளத்தை தேடினாங்க. இஸ்ரவேலர்கள் அல்லாம 2 பேர் எப்படி விசுவாசித்தார்கள் என்பதை குறித்து இயேசுவானவர் சொன்னார். அவ்வளவுதான். அவங்களால இந்த இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது மாத்திரமல்ல, அவரை என்ன செய்றாங்கன்றதை நம்ம பார்த்தோம். தள்ளிவிடும்படியாக முயற்சி செய்றாங்க. ஆனா இயேசுவானவர் அங்கிருந்து போய் விடுகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த இடத்துல அந்த விதவியின் சூழலை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க புவரா இருக்கிறாங்க. தரித்திரம் அவங்களுக்கு இருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனா இயேசுவானவர் இன்னொரு புவர் ஒரு உமன் இல்லைன்னா ஒரு மேன், அவர்களை குறித்து ஒரு உதாரணம் கொடுத்திருக்கலாம். இந்த இடத்துல நாமானை குறித்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். நாமான் ஒரு புவர் மேன் கிடையாது, ரிச் மேன். ஸோ ஆகவேதான் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த புவர், நற்செய்தி வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும். புவர் மக்களுக்கும் சொல்லப்பட வேண்டும், ரிச் மக்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். யூதர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் இதுல முக்கியமானது என்னன்னா, நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவானவர் அதை தான் செய்தார். நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பிரசங்கித்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சொந்தமானதுல வந்தார். ஆனா சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இயேசு பிரசங்கித்த நற்செய்தி, இதுல உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் இன்றைக்கு அவர்தான் இரட்சகர், ஆண்டவர் என்பதாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை இன்னும் நீங்க அடையாளத்தை எதிர்பார்க்கிறவங்களாக இருக்கிறீங்களா? இல்ல இன்னும் இயேசுவானவரை குறித்து யோசித்து, இது உண்மையாக நடந்தது கிடையாது, அல்லது இவர் ஒரு மனுஷன் தானே, ஒரு குரு, இல்லைன்னா ஒரு பிலாசபர், இல்லைன்னா ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? இவர் இரட்சகர், தம்மை அபிஷேகம் பண்ணவராக வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில ஒருவேளை இந்த இயேசுவானவரை இரட்சகராக, ஆண்டவராக, மேசியாவாக, கிறிஸ்துவாக விசுவாசி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு நீங்க செய்வீங்களா? ஒருவேளை இந்த நாசரேத்துல நடந்தது போலவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கு. திரும்ப இயேசுவானவர் அந்த பகுதிக்கு போனதாகவே வேதத்துல வாசிக்கல. இன்னொரு முறை உங்களுக்கு இந்த செய்தி நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கே ரட்சணை நாள். இன்றைக்கு இந்த இயேசுவானவரை, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவானவரை இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீங்களா? ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக, மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு போகக்கூடிய காரியம் எப்படி இருக்கு? வழக்கத்தின்படியே. எதற்காக போறோம்? ஆண்டோடைய வசனத்தை கேட்க, பாடல் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிப்பதின் மூலமாக ஆண்டோடைய வசனத்தை கேட்க போறோம், ஆண்டோடைய வசனத்தை வாசிக்க போறோம். அந்த உணர்வோட நம்ம செல்லக்கூடியவங்களாக இருக்கிறோமா? சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நமக்கு வேண்டும். நமக்கு நிச்சயமாகவே ஆண்டோடைய வசனம் வேண்டும். இயேசுவானவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறார். அப்படிதான் வாசிக்க கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் இது பழைய ஏற்பாடு, இன்னைக்கு எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டோடைய ஜனங்களுக்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, முழு வேதாகமும் தேவை. முழு வேதாகமத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம், அதை தான் நம்ம வாசிக்கிறோம். The whole Bible is pointing us to Christ. Even the Old Testament, பழைய ஏற்பாடு கூட இயேசுவையே நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கும் அடையாளம், சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் அடையாளமா இருக்கிறார். அப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்கிறோம்? இந்த குட் நியூஸ் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த குட் நியூஸ் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதை தான் இயேசுவானவர் செய்கிறார், பிரசங்கிக்கிறார். அதை நீங்கள் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியை நாம் பிரசங்கிக்காமல் இருந்தால் அவரை குறித்து கேள்விப்படவே மாட்டாங்க. அவரை குறித்து கேள்விப்படவில்லை என்றால் அவரை விசுவாசிக்க மாட்டார்கள். விசுவாசிக்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். தரித்திரருக்கு நிச்சயமாகவே மணி வேண்டும், பணம் வேண்டும். அதை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை வேண்டும், நிச்சயமாகவே விடுதலை வேண்டும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு
அவங்களுக்கும் அவங்களுடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இயேசுவானவர் அவர்களுக்கு தேவை. இந்த இயேசுவானவரை அறிவித்து வாழ்வோம். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. Dr. Ebi will continue his teaching series from the book of Luke. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.